விண்வெளி மையம் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகளுக்கு இந்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விண்வெளித் துறையில் 2040ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த நாடுகளின் விண்வெளி திட்டங்களுக்கு இணையாக இஸ்ரோவின் திட்டங்கள் இருக்கும் என்றும், மகேந்திரகிரி ISRO மையத்திற்கு மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்து வருவதாகவும் கூறினார். விண்வெளித் துறையில் தனியார் பங்களிப்பு என்பது வரவேற்கத்தக்கது எனவும், தற்போது விண்ணில் இஸ்ரோ 57 செயற்கைக்கோள்கள் செலுத்தியுள்ளது எனவும், அதனை 3 மடங்காக அதிகரிக்கும் வகையில் இன்னும் 3 ஆண்டுகளில் 150 செயற்கைக்கோள்கள் செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியர்களுக்காக 2035இல் ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவும், இதற்கு இந்திய அரசின் முதல் கட்ட ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார்.